பிஸ்மில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணிதர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய மாபெரும் இஸ்ம் பெயர், செல்வத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய மாபெரும் இஸ்ம். ஒரு சகோதரனை மட்டும் கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டில் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடன் பிரச்சனை, வருமானத்தில் இல்லை அப்படின்னு. ஒரு 10 நாளைக்கு முன்பாக நான் இந்த இஸ்மை சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள் வந்து ஜும்மாவுக்கு பின்பு என்னை சந்தித்து அல்ஹம்துலில்லாஹ் அது போன பிறகு பரக்கத்து ரொம்ப வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு மாணவர், அவர் மதரசால படிக்கக்கூடிய மாணவர். அவருக்கும் சொன்னேன், இதை நீங்கள் வந்து அவர் படிப்பு வந்து குறவாக இருக்குது அப்படின்னாரு. அதை நெஞ்சில் ஒதுக்கிற சொன்னேன். அவரை எனக்கு பரவாயில்ல அப்படின்னாரு. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி மிகவும் ஒரு சிறந்த ஒரு இஸ்மை பார்க்க இருக்கிறோம். புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் சேவ் பட்டன் இருக்கும், அது தொட்டினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதை தொட்டால் நாம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ், சப்ஸ்கிரைப் செய்து யாரெல்லாம் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்களோ அவர் அனைவருக்கும் நேரொலி காட்டுவாயாக, பாவங்களை மன்னிப்பாயாக, இம்மையை மறுமையை வெற்றி பெற்ற கூட்டத்தில் அவர்களையும் இவங்களை ஆக்குவாயாக. ஆமீன். கணிதர்களே, அல்லாஹ்வுடைய பெயரில் ஒன்று தான் யா மாலிக்குல் முல்க். யா மாலிக்குல் முல்க், யா மாலிக்குல் முல்க். அரசனுக்கெல்லாம் அரசனே. ஒரு அரசனுடைய தொடர்பு இருந்தாவே நம்ம வெற்றி பெறலாம். அரசனுக்கெல்லாம் அரசனாகிய ஒருத்தன் சொன்னால் அல்லாஹ் தான். அதனால தான் யாரையும் என்ன செய்ய முடியாது, நம்ம மாலிக்குல் முல்க்கு யாரும் பேர் வைக்கக்கூடாது. மாலிக்குன்னு வைக்கலாம், மாலிக்குல் முல்க்கு வைக்க முடியாது. அது அரசனுக்கு அரசன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த பெயரை 1001 தடவை காலை சுபுவுக்கு பின்பாக சலவாத்து 11 தடவை ஓதிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். யா மாலிக்குல் முல்க், யா மாலிக்குல் முல்க் ஓதிட்டு 7 தடவை யா அல்லாஹ் உன் கிருபை கொண்டு என்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக, பரக்கத் செய்வாயாக, கடனை அடைப்பாயான்னு சொல்லிவிட்டு திரும்ப சலவாத் 11 தடவை ஓதிட்டின்னு சொன்னால், இது காலை மாலை இல்லைன்னா காலையில் 501 தடவை, சாயந்தரம் 501 தடவை. 1001 தடவை ரொம்ப சிறந்தது. இல்லைன்னா ஒரு தடவை மட்டும் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது ஓய்வதுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் செல்வத்தை, வளர்ச்சியை, பறக்கத்தை பார்க்க முடியும். ஏன்னா அரசனுக்கெல்லாம் அரசனாகிய அல்லாஹ்விடத்தில் உங்கள் தேவையை சொல்கிறீங்க. அல்லாஹ்வால் முடியாத எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய மாபெரும் இசையை கொண்டு கூப்பிடுங்க. அரசனுக்கெல்லாம் அரசனே எனக்கு உதவி சொல்லிட்டு நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பு அல்லாஹ்வுக்கு கேட்குது. அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான், சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ் நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டீங்க. அப்போது அந்த சந்தோஷ வெளிப்பாடு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு பரக்கத், செல்வம் எல்லாமே கிடைக்கும். ஆகவே கணிதக்குரியர்களே, நான் எப்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் பெறணும்னு சொன்னால் ஒன்றை நீங்கள் செய்யணும். என்ன? முழுமையாக நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியானாக மாற வேண்டும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் தொழுகலை, நோம்பு நோக்கணும்னு சொன்னால் இப்போது ஒரே ஒரு வார்த்தை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் பாவமன்னிப்பு கருகின்றேன், உன் பக்கம் திரும்புகிறேன். இதை மட்டும் சொல்லிவிட்டு 5 நேரம் தொழ ஆரம்பிங்க. ரம்லானுடைய நோம்பு நோற்று வாருங்கள். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழ ஆரம்பிங்க. தஹஜ்ஜுத், இஷ்ராக், நுஹா, அவ்வாபின் முடிஞ்சால் தொழுங்க. அதே மாதிரி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. இது நல்ல விஷயங்கள். தீமையான விஷயங்கள், அதாவது விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, போதைக்கு அடிமையாகிறது, வட்டிக்கு வாங்கிறது, சூதாடுறது, கொலை, கொள்ளை, செய்வினை, மற்றொரு பொருளை அபகரிக்கிறது, மற்றொரு துன்பம் கொடுக்கறது, புறம்பேசி, இது போல் தீமையான செயலை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ நன்மை செய்கிறீங்க, தீமையை தவிர்த்துக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு அது வந்து திறவுகளாக மாறிவிடுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு இருந்தால் காலை மாலை தஸ்பீஹாத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க. 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ 4வது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. அதுக்கப்புறம் சூரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, ரப்பி
லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இது 100 தடவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது ஓய்ட்டு சொன்னால் மிகப்பெரிய பரக்கத் வாழ்க்கையில். குரானை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு சொன்னால் உங்களுடைய தரஜாக்கள் உயரும், உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும், செல்வம் உயரும், ஒரு ஒரு சக்கீனத்தான வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.